குட் பீப்புள் நெவர் எவர் கோஸ்ட் யூ அட் ஆல். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட உட்காந்து பேசுவாங்க, டிஸ்கஷன் வருவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும், லிசன் பண்ணுவாங்க. ஈவன் அந்த தப்பு 100% உங்கள் மேலே இருந்தால் கூட உங்ககிட்ட அடுத்தடுத்த சான்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, காணாமல் போகவே மாட்டாங்க. ஒன்லி நார்சிஸ்டிக் பீப்புள், டாக்ஸிக் பீப்புள், எம்பத்தியே இல்லாத பீப்புள், இந்த மாதிரி கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்கிறவங்க தான் இந்த கோஸ்டிங் அப்படின்ற ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் யாராவது ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களை கோஸ்ட் பண்ணிவிட்டு காணாமல் போயிட்டாங்க, க்ளோஷரே கொடுக்கலனா நீங்கள் அவங்கள தேடாதீங்க. ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லி பழைய கான்வர்சேஷனில் போய் எடுத்து பார்க்காதீங்க, பழைய விஷயத்தெல்லாம் நீங்கள் தேடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கானவங்க உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சாலும் உங்களுக்கான சான்சஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அன்லஸ் அன்டில் நீங்கள் வந்து அவங்கள ஃபினான்ஷியலாக செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணலை, அன்லஸ் அன்டில் நீங்கள் வந்து அவங்கள ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணல, அன்லஸ் அன்டில் அவங்கள நீங்கள் வேர்பலாக அப்யூஸ் பண்ணல, அன்லஸ் அன்டில் நீங்கள் அவங்கள சீட் பண்ணல அப்படின்னா மற்ற எந்த பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான பீப்புள் உங்கள் கூட வந்து உட்காந்து பேசுவாங்க. நீங்கள் வேணும்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக க்ளோஷர் கொடுத்துட்டு தான் போவாங்களே தவிர உங்களை இந்த மாதிரி பேனிக்காக இல்லை நீங்கள் செத்து போனால் கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களை க்ளோஷர் கொடுக்காம உங்களை பைத்தியம் மாதிரி அலைய விட்டுட்டு பேனிக்காக வச்சுட்டு கோஸ்ட் பண்ணிவிட்டு போகவே மாட்டாங்க. கெட்டவங்க மட்டும்தான் கோஸ்ட் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்றது தான்